முன்னர் யாரும் கனவு காணாத அளவிற்கு கட்டிடக் கலைகளால் உலகை வியக்க வைத்த மாமன்னர் ஒருவர். அவர்தான் ராஜராஜ சோழன். முதலாம் ராஜராஜ சோழன் சோழர்களின் பொற்கால பேரரசர். கங்கை முதல் இலங்கை வரை பரந்த பேரரசின் தலைவர். ஆனால் அவரின் கனவு வெறும் அரசியல் வெற்றிகளல்ல. அவர் நிரந்தரமாக நினைவில் நிலைக்கும் ஒரு கலாச்சார சின்னத்தை உருவாக்க விரைந்தார். இலங்கை வரை ஆட்சி செய்தாலும் அவரின் உள்ளம் ஆன்மீகத்திலும் கலையிலும் ஊறியது. அந்தரங்கத்தில் இறைவனுக்காக ஒரு பரிசு வேண்டும் என்ற எண்ணம், தான் கட்டும் கோயில் உலகை வியக்க வைக்க வேண்டும் என்ற ஆவலாக மாறியது. சோழ மன்னர்கள் சின்ன சின்ன கோயில்கள் கட்டியிருந்தாலும் ராஜாராஜா பல்லவர் கட்டிடங்களை பார்த்து வியந்தார். காஞ்சிபுரத்தில் இருந்த கைலாசநாதர் கோயிலும் பாண்டியர் சிற்பங்களும் அவருக்கு பெரும் தூண்டுதலாக அமைந்தன. தஞ்சாவூர் சோழர்களின் தலைநகரம். வளமான நிலம், செழிப்பான மக்கள், கலாச்சாரக் கலந்த இடம். இந்த இடமே தம் பேரரசின் இதயமாக திகழ வேண்டும் என்று ராஜாராஜா தீர்மானித்தார். தஞ்சை பெரிய கோயில் முழுக்க முழுக்க கிரானைட் கற்களால் கட்டப்பட்டது. 216 அடி உயரமான விமானம் உலகின் உயரமான கோயில் கோபுரமாக விளங்குகிறது. இந்த கோயிலில் நிலைக்கம்பம் இல்லாமல் 1000 வருடங்களாக நிலைத்து நிற்கும் அதிசயம் உள்ளது. இந்த கோயில் வெறும் பக்தி இல்ல. இது இசைக்கலை, நாட்டியக்கலை, கல்வெட்டுகள், ஆயுதங்கள் என சோழ பண்பாட்டின் முழுமையான பிரதிநிதி. 600க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இந்த கோயிலில் இன்று வரை காணப்படுகின்றன. 1997 யுனெஸ்கோவால் உலக மரபு சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது இந்த தஞ்சை பெரிய கோயில். கிரேட் லீவிங் சோழ கோயில்கள் என அழைக்கப்படும் 3 கோயில்களின் தொகுப்பில் முதன்மையிடம் பெறுகிறது. இந்த கட்டிடம் தென்னிந்திய சாம்ராட்டியின் பாரம்பரியத்தையும் தென் ஆசிய வரலாற்றிலும் அவர் ஓவியப்படுத்திய அடையாளத்தையும் உலகமே ஏற்றுக்கொண்டது. ராஜாராஜா சோழனின் கனவு வெறும் கட்டிடம் அல்ல. இது ஒரு நாகரிகத்தின் சிந்தனையின் உச்சம். நம் முன்னோர்கள் எவ்வளவு அறிவால் முன்னோட்டமாக இருந்தார்கள் என்பதை இது நிரூபிக்கிறது. நாம் இப்போது காணும் இந்த தெய்வீகத் தரிசனம் ஒருவன் கற்பனை செய்த கனவின் நிஜ உருவம். ராஜா சோழன் கட்டிய கோயில்கள் மட்டுமல்ல, அவர் கட்டிய கலாச்சாரமும் இன்று வரை உயிரோடு உள்ளது. இந்த வரலாற்றுப் பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. தங்களுடன் இந்த பெருமையை பகிர்ந்து கொள்ள வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல தமிழர் பண்பாட்டு கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.